இஸ்லாமிய வரலாறு. ஹதரத் அமீர் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள், அமீர் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 5 வயது மூத்தவர். குறைஷி கோத்திரத்தில் பனு உமையா என்ற கௌரவமான வம்சத்தில் பிறந்தார். இவரின் தந்தை அபு சுஃபியான் ரலியல்லாஹு தமது கோத்திரத்தினரால் பெருந்தலைவராக மதிக்கப்பட்டவர். அமீர் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிறு வயது முதலே உறுதியான மனதைரியம் கொண்டவர். இளமை பருவத்தில் அபு சுஃபியான் இவரை பார்த்து, எனது மகனின் தலை பெரியது, இவன் சமுதாயத்தின் தலைவனாவான் என்றார். ஒரு நிமித்தகர் முகத்தை பார்த்து எதிர்காலத்தை கணிப்பவர் அமீர் முஆவியாவை பார்த்து, இவர் தமது சமுதாயத்தின் தலைவராவார் என கூறினார். இவரின் பெற்றோர் இவருக்கு எழுதவும் படிக்கவும் கற்பித்தனர். இன்னும் பல்வேறு கலைகளை கற்பித்தனர். இஸ்லாத்தின் மீதான நேசம் ஆரம்பத்திலிருந்தே இவர் உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது. பத்ர், உஹது, அகல் போன்ற யுத்தங்களில் காஃபிர்களுக்கு சாதகமாக போராட்ட களத்திற்கு இவர் வரவே இல்லை. இதுவே இஸ்லாத்தின் மீது இவர் கொண்டிருந்த பற்றுதலுக்கு ஆதாரமாகும். மக்கா வெற்றியின் போது தமது இஸ்லாமிய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். அன்னலாரின் அற்புதம், ஆயுளை பெற்ற ஆடு. உம்மு மஹ்பத் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், எனது ஒரு ஆட்டின் மீது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது திருக்கரத்தினால் தடவி கொடுத்து பால் கறந்தார்கள். அந்த ஆடு அதிக ஆயுளை பெற்றது. உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலம் வரை உயிருடன் இருந்தது. ஆட்டின் சராசரி ஆயுட்காலம் 15 வருடமாகும். அதையும் தாண்டி இந்த ஆடு வாழ்ந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதமேயாகும். ஒரு ஃபர்லை பற்றி, பிள்ளையின் சொத்தில் பெற்றோரின் பங்கு. அல்லாஹ் கூறுகிறான், தாய் தந்தைக்கு ஒவ்வொருவருக்கும் மரணித்தவரின் சொத்தில் அவருக்கு பிள்ளைகள் இருந்தால் பெற்றோருக்கு 6இல் ஒரு பங்கு உண்டு. இறந்தவருக்கு பெற்றோரும் பிள்ளைகளும் இருந்தால் தாய் மற்றும் தந்தைக்கு தனித்தனியாக 6இல் ஒரு பங்கு தரப்பட வேண்டும். ஒரு சுன்னத்தை பற்றி, குழப்பமான நேரத்தில் துஆ. முஸ்லிமான ஒரு அடியான் தனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இந்த வாசகங்களால் துஆ செய்தால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அதை அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிமான ஒரு அடியான் தனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இந்த வாசகங்களால் துஆ செய்தால், இந்த வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இந்த வாசகத்தை கொண்டு துஆ செய்தால் அதை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றிடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு, அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓதுக. மறுமையில் தனது செயலேட்டை கண்டு மகிழ்வுற வேண்டும் என விரும்புகிறவர், மறுமையில் தனது செயலேட்டை கண்டு மகிழ்வு பெற வேண்டும் என விரும்புகிறவர் அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓதட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதிகமாக இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என ஓதட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி குர்ஆனை மறைப்பதும் மாற்றுவதும். அல்லாஹ் கூறுகிறான்,
எவர்கள் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு பகரமாக சொற்ப தொகையை பெற்றுக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறெதனையும் உட்கொள்ளவில்லை. மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தமாக்கவும் மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. எவர்கள் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு பகரமாக சொற்ப தொகைகளை பெற்றுக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் வயிறுகளின் நெருப்பை தவிர வேறெதனையும் உட்கொள்ளவில்லை. மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தமாக்கவும் மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. உலகத்தை பற்றி, உலக பொருட்கள் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களேயாகும். நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனையே முற்றிலும் சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பது மிகவும் மேலானதும் நிலையானதும் ஆகும். நீங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களேயாகும். நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனையே முற்றிலும் சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பது மிகவும் மேலானதும் நிலையானதும் ஆகும். மறுமையை பற்றி, சுவனத்து ஆறுகள், சுவனத்தில் நீராறு, தேனாறு, பாலாறு, மதுவாறு ஓடுகின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுவனத்தில் தேனாறு, பாலாறு, மதுவாறு ஓடுகின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுவனத்தின் மதுவில் நாற்றமோ போதையோ இல்லாமல் நறுமணமும் சுவையும் இருக்கும். நபி வழி மருத்துவம், மருதாணி சிகிச்சை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதாவது முள் குத்தினாலோ அல்லது காயம் ஏற்பட்டாலோ மருதாணி இடுவார்கள். குறிப்பு, மருதாணி கிருமிகளை அழித்து விடுகிறது, எரிச்சலை போக்குகிறது, இன்னும் ஏராளமான பயன்கள் இதில் உள்ளன. அன்னலாரின் அறிவுரை, உம்மிடம் கொடுத்து வைத்த அமானித பொருட்களை ஊரியவர் கேட்கும் போது அதை திருப்பி தந்து விடுங்கள். உம்மை மோசடி செய்தவருக்கும் நீர் மோசடி செய்யாதீர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உம்மிடம் கொடுத்து வைத்த அமானித பொருட்களை அதற்குரியவர் கேட்கும் போது அதை திருப்பி தந்து விடுங்கள். உம்மை மோசடி செய்பவருக்கு நீர் மோசடி செய்யாதீர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.